தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 20,000 காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் வெறும் 3,274 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கு மட்டும் அறிவிப்பு வெளியானதை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் சம்மேளனம் கடுமையாக கண்டித்துள்ளது. அச்சம்மேளனத்தின் ஈரோடு, கோவை, திருப்பூர் மண்டல ஆண்டு பொதுக்குழுவில் அரசு உடனடியாக தொழில்நுட்ப பணியாளர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்களை நியமிக்க வேண்டும் என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதுகுறித்து அதன் மாநில பொதுச் செயலாளர் பத்மநாபன் செய்தியாளர்களிடம் பேசிய போது 20,000 காலி பணியிடங்கள் உள்ள போக்குவரத்து துறையில் வெறும் 3,274 இடங்களுக்கு மட்டும் தேர்வு நடத்தப்படுவது அரசின் தவறான கொள்கை என குற்றம் சாட்டினார். 20,000 காலி பணியிடங்கள் இருக்கு. ஆனால் அதை செய்யாமல் வெறும் 3,370ங்கிறது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. பட் இதுவும் காலதாமதம். இந்த அரசாணை போட்டே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆன பிறகு தான் இப்போ தான் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. வர 21 ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறது கடைசி தேதியாக சொல்லியிருக்காங்க.